பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் வாழ்வு சரித்திரமாகும். ஆதார வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். சரித்திரம் படைக்கிறவர்களே, மேற்கண்ட பகுதியில் 3 நபர்கள் குறிப்பிடப்பட்டதில் நாம் காண்கிறோம். ஒன்று நாம், அடுத்து கர்த்தர், அடுத்து சத்துரு. ஒருவனும் பூட்டமாட்டான் என்பதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். உன்னிப்பாக நம் வாழ்வை கவனிப்போமானால் எல்லா நாட்களிலும் எல்லா நிலையிலும் இந்த 3 நபர்களின் பங்கை கவனிக்கலாம். நம்முடைய செயல் வெளிப்படையாகவே பெரும்பாலும் இருக்கும், சில நேரங்களில் மறைமுகமாக இருக்கிறது. இதை கர்த்தர் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தரின் செயல் பங்கு நம் வாழ்வில் சில நேரங்களில்தான் பகிரங்கமாக இறங்கி கிரியை செய்வதை நாம் உணரலாம். ஆனால் எந்நேரமும் நம் வாழ்வில் பாதையில் இடவிட்டு கொண்டுதான் இருக்கிறார், மறைமுகமாக இருப்பது போல. ஆனால் நாம் ஒன்றை புரிந்து அறிந்து சிந்தையில் பதிவு செய்ய வேண்டியது, அவர் நம் வாழ்வில் இடைபெட்டு கொண்டேதான் இருக்கிறார், கவனித்து கொண்டேதான் இருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, இலைப்படுவதில்லை, சோர்வடைவதில்லை. அவருடைய கண்கள் நம்மையே கண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு ஏராளமான வசனங்கள் உண்டு. 3வது நபர் சத்துரு. அவன் நேரடியாக நம்மை தாக்க மாட்டான். இவன் தந்திரக்காரன், மறைமுகமாகவே செயல்படுவார். இவனும் நம்மை கவனித்து கொண்டுதான் இருக்கிறான். சந்தர்ப்பங்களுக்காக உலாவிக் கொண்டு காத்திருப்பவன் இவன். நம்மை எப்படா கவிழ்த்தலாம் என்று காத்து கொண்டிருப்பவன். கர்த்தரோ எப்படி இவனை உயர்த்துவது என்று காத்து கொண்டிருக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் நாம் நடுவில் இருப்பதாக நீங்கள் வையுங்கள். 2 பேர் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் நம்மை எப்படியாவது உயர்த்த வேண்டும், இந்த தவறு செய்துவிட்டானே, இதையே நன்மையாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று கவனிக்கிறார். பிசாசு, சத்ருவான் இதை வைத்து இவனை அப்படியே அமுக்க வேண்டும் என்பதற்காக அவன் காத்து கொண்டு, சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு, யார் இடம் கொடுப்பார்கள் பார்த்து கொண்டு அவர்கள் மூலமாக நம்மை தாக்குவதற்கு அவன் செய்கிறான். இப்போ நம்முடைய கண்கள் யாரை பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவெடுக்கும். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ, எவன் தப்பு செய்வான், இதை வச்சு அவனை அமுத்தலாம், இதை வச்சு அவனை குற்றப்படுத்தலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8. இவன் திருடனுங்க, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். யோவான் 10:10. திருடனை பற்றி நமக்கு நன்றாக தெரியும், எப்போ வருவான், எப்படி வருவான் என்று. இதை நாம் மறுக்கவோ கூடாது. பிசாசின் தந்திரத்தை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று வேதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அவன் தந்திரக்காரன். இதை நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். நம்முடைய சிந்தனை முழுவதும் கர்த்தர் மேலேயே இருக்கும்போது இவனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மை பார்த்து இந்த வாக்கை கொடுக்கும்போது, என்ன வாக்கு? மேல்கண்ட வாக்கு. உனக்கு சிறிது பலன் இருந்து என் நாமத்தை நீ மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டிருக்க. சிறிது பலன் தான். அவனை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தான் பூட்டின கதவை யாரு திறக்க முடியாது, தான் திறந்த கதவை யாரு பூட்ட முடியாது என்று தெளிவாக கூறுகிறார். நம்மை பார்த்தான் சொல்லுகிறார். யாருக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார்? இதனுடைய மகிமை என்ன? பலனே இல்லை. உங்களுக்கு பலனே இல்லை என்பதாக வைத்துக்கொள்வோம். ஆத்மாவிலே பலன் இல்லை, சரீரத்திலும் பலன் இல்லை. ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது. பார்த்து சோர்ந்து போய்விட்டீர்கள். மறுதளிப்பதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் சுற்றி சுற்றி நிற்கிறது. நம்மை நியாயப்படுத்தி பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாமிசம் ஏங்குகிறது, அப்படி சொல்லு இப்படி சொல்லு என்று. இந்த சமயத்தில் நம்முடைய பேச்சு செயல் எப்படி இருக்கிறது என்பதை பரலோகம் உன்னிப்பாக கவனிக்கிறது. பலன் இருக்கும்போது நம்ம செய்வதை யாரும் கவனிப்பதில்லைங்க. பலனற்ற சூழ்நிலையில் பொய் சொல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை நம்ம எப்படி இருக்கிறோம்? மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம எப்படி இருக்கிறோம்? எழும்பவே முடியாத சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்படிப்பட்ட இக்கட்டான சமயத்தில் நாம் எப்படி கர்த்தரை தேடுகிறோம்? நம் விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது? இதை கர்த்தர் மட்டுமல்ல, சத்துருவும் கவனிக்கிறான். குற்றம் கண்டுபிடித்து நம்மை குற்றவாளி கொண்டு நிற்க வைக்க அவன் கவனிக்கிறான். யோபுவை இதற்கு இழுத்தான். யோபுவை பற்றி கர்த்தரே சாட்சி கொடுத்தார். யோபு 1:8 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். உடனே சாத்தான் அதுக்கு பதில் சொன்னான், சும்மாவா அவன் சேவிக்கிறான்?
அந்த பதிலை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறார்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தேன், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனால் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையிலெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே, அவன் ஜீவனை தப்ப விடு என்றார். சாட்சி சொன்னார் கர்த்தர். உடனே சும்மாவா நீங்கள் செய்கிறீங்க? அவன் அத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, அதெல்லாம் செய்கிறான், அவனதெல்லாம் எடுத்துருங்க பார்க்கலாம், நீ எடுத்துரு, அவனை தொடாதே என்றார். அதையெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். ஒரே நாளில் எல்லாவற்றையும் எடுத்தார், பலனற்று போய்விட்டார். ஒரு பலனும் இல்லை, சரீர பலன் இல்லை, ஆத்தும பலன் இல்லை. 3 நண்பர்கள் வந்து வறுத்து எடுக்கிறார்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் அவன் தடுமாறித்தான் விட்டான். யோபு 1 அதிகாரம் 21, 22 சொல்லுகிறது. ஆரம்பத்தில் செய்தவன் பின்பு கொஞ்சம் தடுமாறி விட்டான். 21, 22 என்ன சொல்லுகிறது? நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றையும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கேட்டீர்களா? 3 நண்பர்கள் வந்து தாக்கும்போது கொஞ்சம் தடுமாறி விட்டான், பின் விழித்து கொண்டான். விழித்து கொண்டு அறிக்கை செய்ய, பலனே இல்லைங்க, உடம்பெல்லாம் பருக்கள், சீல் வடிகிறது, கொட்டாங்குச்சி வைத்து கொண்டு சொரிந்து கொண்டிருக்கிறான். இதை கர்த்தர் கண்டார், பிசாசும் கண்டார். அவன் அறிக்கை செய்கிறான். இந்த அறிக்கைகளை நீங்கள் எழுதி வைத்து கொண்டு வாசித்து பாருங்கள். யோபு 9 அதிகாரம் 15, 13 அதிகாரம் 15, 19 அதிகாரம் 25, 26, 27, 23 அதிகாரம் 14. இது உங்களுக்கு தெரிந்த வசனம். எனக்கு என்று குறித்து அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டான். அவன் எனக்குன்னு அவர் குறித்து வச்சிருக்கிறார். இது அல்ல என்னுடைய வாழ்வு, இது அல்ல நான் இப்பொழுது ரோட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கேன், இது அல்ல என்பது போல் அவன் அறிக்கை செய்கிறான். எந்த நிலை என்று யோசித்து பாருங்கள். பலனே இல்லாத நிலை. அந்த பலனே இல்லாத நிலையில் அவன் இப்படி பேசுகிறதான் ஆண்டவர் சூப்பராக எடுத்துக்கொண்டார். யோபு 42:7 கர்த்தர் யோபுவின் நண்பனை பார்த்து, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். நியாயம்தான், அவன் குறை சொல்லியிருக்கலாம், நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டிருக்கலாம், நியாயம்தான். ஆனாலும் எனக்கு புரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவரை நான் பார்ப்பேன், என்னை இப்படி விடமாட்டார், எனக்கு குறித்திருக்க செய்வார் என்று நிதானமாய் பேசினார் என்று சொல்லி அந்த பலனற்றவனை பற்றி பேசுகிறார். என் தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுது செய்வான் என்றார். அவை அந்த நிலைமையில் இருக்கிறானா? எனக்கே 1000 பிரச்சனை என்று. ஆனாலும் கர்த்தர் சொன்னவுடனே ஜெபித்தான். அவன் ஜெபிக்கும் பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றினார், இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும் ரூத்துக்கு என்ன பலன் இருந்தது, யோசித்து பாருங்கள். ஒரு பலனும் இல்லை, மாமனார் இல்லை, புருஷன் இல்லை, இளம் விதவை, பெற்றோர்களை விட்டுவிட்டால், சொந்த தேசத்தை, சொந்த ஊர், ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் விட்டுவிட்டாள். இந்த தேவன் மட்டும் வேணும் என்று பிடித்து கொண்டாள். பலனில்லாத சமயத்தில் அவள் அங்கே இருந்திருக்கலாம், எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லி ஓர்பால் போல இவ்வளவு முத்தமிட்டு போயிருக்கலாம். ஆனால் பிடித்து கொண்டால் பாருங்கள், அதுதான், அதைத்தான் கர்த்தர் பார்த்தார். அந்த கீழ்ப்படிதல் தான் பார்த்தார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பின் புஸ்தகம், நியாயாதிபதிகள் புஸ்தகம், எஸ்ராவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம், இப்படி புஸ்தகம் என்று போட்டிருப்பார்கள். ஆனால் யோபுவின் சரித்திரம், ரூத்தின் சரித்திரம், எஸ்தரின் சரித்திரம் என்று போட்டிருக்கிறார். ஏன் இப்படி போட்டார்கள்? இவர்கள் சரித்திரம் படைத்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கை சரித்திரமாக மாற்றினவர்கள். அந்த பலனில்லாத சமயத்தில் இந்த பலனுள்ள ஆண்டவரை இருக பிடித்து கொண்டவர்கள், தாங்கள் உண்மையில்லாத சமயத்தில் இந்த உண்மையுள்ள ஆண்டவரை இருக பிடித்து கொண்டவர்கள். ஆகையால் நீங்கள் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டுமானால் உபாகம் 8 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்து பார்த்தோமானால் அதில் ஆண்டவர் சொல்கிறார், பின் நாட்களில், ஒரே ஒரு வசனம் மட்டும் வாட்சி காட்டுகிறேன், பின் நாட்களே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தினேன் என்கிறார். பின் நான் நன்மை செய்ய வேண்டும், நான் உனக்கு உயர்ந்த திட்டத்தை வைத்திருக்கிறேன், அதை நீ அடைய வேண்டும், அதற்கு நான் கொஞ்சம் சிறுமைப்படுத்துகிறேன், சிட்சிக்கிறேன், உன்னை அந்த முள்ளு கல்லு வழியாக நடத்தி செல்கிறேன் என்று தான் சொல்லுகிறார். அப்போ நமக்கு பலன் இருக்காது. ஆனால் பலனுள்ள அவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நம் வாழ்வில் எதை செய்தாலும், எதை அனுமதித்தாலும் அது நம்முடைய நன்மைக்கு, அது நம்முடைய நன்மைக்கு. அவர் தீமை செய்கிறவரே அல்ல, தீமை செய்வதற்காக நம்மளை ரட்சித்தார், தீமை நம்மளுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக சிலுவையில் மாண்டார். யோவான் 10:10 சொல்லுகிறதை பாருங்கள், அவன் திருடன் கொல்லவும் அழிக்க வருகிறான், நானோ
ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்றார். ஜீவனை கொடுக்கணும்னா வாழ்வு, 2 வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு, உலக பிரகாரமான வாழ்வு. இதை கொடுக்கவும் இது பரிபூரணமடையும். பாதி கொஞ்சம் போது உனக்கு என்று சொல்லுகிறவர் அல்ல. ஒரு கண்ணு தெரியுதில்ல பரவாயில்ல போ என்று சொல்லுகிறவர் அல்ல. ஒரு நேரம் சாப்பிட்றதில்ல போது பரவாயில்ல என்று சொல்லுகிறவர் அல்ல. பூரணப்படுத்துகிறவர், திருப்திப்படுத்துகிறவர். என் மக்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று தான் சொன்னார். என் மக்களை திருப்தியடை செய்வேன் என்று தான் சொன்னார். ரட்சிப்பு மட்டும்தாங்க நமக்கு இலவசம். இதை இலவசமாக கொடுத்தால் மட்டும்தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும், வேறு வழி இல்லை. அதன்பின் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கும் உலக பிரகாரமான ஜீவனத்திற்கும் இந்த 2 உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அது நம்முடைய விருப்பம், சித்தமாக இருக்க வேண்டும். இதற்கு சின்ன சின்ன காரியங்களை சிக்ஷிக்கிறார், நம்மளை இந்த வழியாக நடத்தி கொண்டு செல்கிறார். நம்ம சின்ன காரியங்கள் செய்ய வேண்டும். சின்ன காரியம் கூட செய்ய முடியாத அளவுக்கு நான் பலனற்று போனேன் தகப்பனேன் என்று படுத்துக்கொள்ளக்கூடாது. முக்கியமாக கவனிக்கிறார். ஒன்றுமே உன்னால் முடியவில்லை, ஆனால் ஏதோ ஒன்று என்னுடைய உறவில் நில்லே என்று கேட்கிறார். அவர் உறவில் இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும், அவ்வளவுதான். பலனற்ற வேலை நம் ஜீவையும் உறவு எப்படி இருக்கிறது? சாக்கு போக்கு சொல்கிறோமா அல்லது வைராக்கியமா நிற்கிறாமா? கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி என் தகப்பன் எனக்கோடு இருக்கிறார். என்னை இப்படி விட்டு விடுவதற்காக அவர் என்னை ரட்சிக்கவில்லை, என்னை உயர்த்துவார் என்று எண்ணம் உள்ளே இருக்க வேண்டும். எப்படிங்க இருக்கும்? 1008 பிரச்சனை இருக்கட்டும். அந்த பிரச்சனையில் மத்தியில் தான் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் பேச்சு எப்படி இருக்கு, உங்கள் செயல் எப்படி இருக்கிறது, உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது என்று கவனிக்கிறார். விசுவாசத்தை, தேவ அன்பை அறிக்கை பண்ணுங்கள். போகவே முடியவில்லை, சபைக்கு போகவே முடியவில்லை, ஆகிலும் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்னை கூட்டிக் கொண்டு போகிறீர்களா என்று கேட்டு போங்கள். காணிக்கப்பட பணமே இல்லை, பரவாயில்லை, கர்த்தாவே என்று 2 கையை தூக்கி காட்டுங்கள். தாவீது ஆத்துமாவோடு பேசுகிறான். அதை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 42-43. ஆத்துமாவோட, ஏன்னா ஆத்துமா நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தயங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு என்கிறார். அப்படி நம்ம ஆத்துமாவோடு நாம் பேச பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி சங்கீதம் 27:5-10 வசனங்களை வாசித்துப்பார். தாயின் தகப்பனை கைவிட்டால் என்னை சேர்த்து கொள்வார் என்கிறார். இந்த அறிக்கை தாங்க அவர் கவனிக்கிறார். பலனற்ற வேலையில், திடனற்ற வேலையை எல்லாரும் ஒதுக்கிய நேரத்தில் நாம் நம்முடைய உறவு அவரோடு எப்படி இருக்கிறது, இதில் கவனமாக அவர் இருக்கிறார். இவளைத்தான் நான் கவனிக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை என ஆண்டவருக்கு தெரியும். ஆக தெரிந்தவரோடு நான் இணைந்து நடக்கிறேன், உண்மையுள்ளவரோடு நான் இணைந்து நடக்கிறேன், ஜீவன் என்றென்று வாழ்கிறவரோடு நான் இணைந்து நடக்கிறேன், என் எதிர்காலத்தை கையில் வைத்திருக்கிறவரோடு நான் இணைந்து நடக்கிறேன். எனக்கு புரியவில்லை, அவ்வளவுதான் என்று தைரியமாக தெளிவாக சொல்லுங்கள். யதார்த்தமாக இருங்கள். மனதில் இருப்பதை அவரோடு பேசுங்கள். சரித்திரம் படைப்பீர்கள். உங்களை சரித்திரமாக்குவார். இதுவல்ல உங்கள் நிலைமை. கொஞ்சம் பலன் இருந்தாலும் அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். சாத்தான் இதை பார்க்கட்டும், அவன் வெட்கப்பட்டு போகட்டும், அவன் தந்திரம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உங்களையும் சரித்திரமாக மாற்றுவார். பின்வரும் சந்ததி, உங்கள் பேரன் பேத்திக, அவங்களுடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள், எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி இவ்வளோ விசுவாசம் இருந்தார்களாம், ஒன்றுமே இல்லையாம், ஆனாலும் சந்தோஷமாக இருந்தார்களாம், ஆனாலும் மக்களை வரவேற்றார்களாம், ஆனாலும் பேசினார்கள், தைரியமாக பேசினார்கள் என்று சரித்திரம் படைப்பீர்கள். அவர்கள் தான் இதையெல்லாம் செய்தவர்கள் என்று சொல்லுவார். உங்களை வெறுங்கையாக விட மாட்டார். நீங்கள் படைப்பீர்கள், நீங்கள் உருவாக்குவீர்கள், பின் சந்ததிக்கு வைத்துவிட்டு போவீர்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்திலும் மோட்டிவேஷன் இருக்கும். உலக காரியத்தில் நீங்கள் சம்பாதித்து வைத்து விட்டுத்தான் போவீர்கள். உங்கள் வாழ்வு சரித்திரமாக மாறும், நம்புங்கள். ஜெபிக்கலாம். வாழ்வு சரித்திரமாக மாறுவதற்கு சாதனைகள் தேவையில்லை. தேவ உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க முடியாமல் வரக்கூடிய சந்திரங்களை தள்ளாடி விழுந்துவிடும் நிலையிலும் கூட வைராக்கியமாக உறவிலே, வார்த்தையிலே நிலைத்து நிற்பதே சரி என்பதை கண்டு கொண்டோம். அதுதான் சாதனை, அதுதான் சரித்திரம் படைப்பதற்கு அடிப்படை, அஸ்திவாரம் என்பதை கற்றுக்கொண்டோம். அப்படியே நிற்போம். ஆண்டவரே, நீர் எங்களை மகிமைப்படுத்துவீர், நீர் எங்களை உயர்த்துவீர். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு கால் சறுக்குகிறது என்பது தேவ கிருபை தாங்குகிறது. இந்த பலனால் ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த மாறாத விலகாத கிருபை எனக்கு போதுமானது, தினந்தோறும் கிடைக்கிறது. அந்த கிருபை எனக்கு போதும், அதை நிற்காமல் பார்த்துக்கொள்வேன். உறுதியாக இருக்கிற யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்துக்கொள்வீர். அவ்வளவுதான். ஆமேன். அல்லேலூயா.